Hi friends, this is your GD&T channel. So in GD&T channel, we will GD&T. That is basics. So GD&T is geometrical dimensioning tolerancing. So this is number one thing. If industry is so normal machine drawing or diagram the GD&T is easier. So subject. So first we will tolerance. So when the diagram is the diagram is so 35, 20 dimensions. So this is diagram output. So product output first A product that's various things. But output the 35 answer correct. So that's exactly so that's the tolerance. So one diagram or a dia நாம கொண்டு வரணும்னா அது எவ்வளவு தூரம் நம்ம டாலரன்சிங் பண்ணி கொண்டு வரலாம் அதுக்கு பேர் தான் டாலரன்சிங் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ 15 டயா இருக்குது. ஸோ அதை நான் டேர்னிங் பண்ணுவேன். இப்போ சிஎன்சி இல்லாட்டி டேத்தில் கொடுத்து நான் டேர்னிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு அது கொஞ்சம் கரெக்டாக வராது. ஸோ நம்ம ஏற்கனவே டேர்னிங் பண்ணியிருக்கோம். அதுமாரி சிஎன்சியில் ஒர்க் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லாட்டி தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ அதுமாரி பண்ணுறோம்னா ஸோ நம்ம அதுக்கும் ஒரு டாலரன்ஸ் கொடுப்போம். இப்போ சிஎன்சியாக இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 mm கொடுப்போம். அதே சிஎன்சிலேயும் நம்ம என்ன தான் சிஎன்சியில் இப்போ கரெக்டாக நமக்கு அக்யூரேட்டாக வரும். இருந்தாலும் அதுக்கும் சில டாலரன்ஸிங் இருக்குது. அது என்னன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 mm டாலரன்ஸிங் இருக்குது. ஸோ அடுத்தது என்னென்னா வாட் இஸ் ஜாமெண்ட்ரி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஒரு ஷேப்பை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஜாமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஷேப்பை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படி தான் ஜாமெண்ட்ரி. அது ஆர்க்காக இருக்கலாம், சர்க்கிளாக இருக்கலாம். அது ஒரு டயாவோ இல்லை ஒரு வேல்யூவோ கொடுத்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அதுதான் ஜாமெண்ட்ரி. ஸோ அது 2 டைப் இருக்குது. 2D அண்ட் 3D 2 டைப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் 2Dனா என்னென்னு பார்ப்போம். 2Dனா எக்ஸ் அண்ட் ஒய் அது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி வரைகிறது தான் 2D. ஸோ அது கீழே ஸ்கொயர், சர்க்கிள், அப்புறம் ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஓவல் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதான். ஸோ 3Dனா என்னென்னா எக்ஸ், ஒய், இசட் இந்த 3 ஆக்சிஸையும் பேஸ் பண்ணி வரைகிறது தான் 3Dன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்தது என்னென்னா வாட் இஸ் டைமென்ஷனுங்கிறத பார்ப்போம். ஸோ டைமென்ஷன்ஸ்னால் என்னென்னா இட் இஸ் எ நம்பர் given to an object in a proper unit. ஸோ இப்போ இந்த 2 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ 2 டயக்ராம் இருக்குது. இந்த 2 டயக்ராம் நான் ஒரு ப்ராடக்டாக எடுக்கணும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வேல்யூவும் இல்லை, இதுக்கு நம்ம வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 2த்துல எது போட்டால் கரெக்டாக வரும்னா டெஃபினட்டாக சொல்லுவோம் நம்ம இதுதான். ஏன்னா இது ஒரு ப்ராடக்ட் நம்ம போட்டுரும். ஸோ இதே அக்யூரஸியாக இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் வராது. ஸோ ஒரு வேல்யூ கொடுத்து போகிறது தான் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தமாரி டைமென்ஷன்ஸ் கொடுத்து வரைகிற மூலயமா நாம் ஒரு டயக்ராமை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா why we need tolerance for dimensions. டாலரன்ஸ் எதுக்கு டைமென்ஷன் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கணும். as we know that it is very difficult the component to make an exact size because of the limitations of man, machine and materials. ஸோ டாலரன்ஸ் நம்ம இந்த 3 விஷயத்தில் தான் நமக்கு தப்பு நடக்குது. அது எப்படியே நடந்துடும். அது மேக்ஸிமம் நம்மளால் தடுக்க முடியாது, அது நடந்தாகும். ஸோ அதுக்கு தான் நம்ம டாலரன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மேன். ஸோ சப்போஸ் ஏதாவது கேர்லெஸ்ஸாக மிஸ்டேக் பண்ணலாம். ஸோ அதனால் கூட நமக்கு வேல்யூ மாறலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மிஷின். ஸோ இப்போ சிஎன்சி இருக்குது. ஸோ அதோட டூல் தேஞ்சு போனாலும் வேல்யூஸ் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் மெட்டீரியல்ஸ். ஸோ எல்லா மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. சில மெட்டீரியல்கள் அதோட குவாலிட்டி இல்லாமல் இருக்கும். அதனால் கூட நம்ம வேல்யூஸ் அண்டு ப்ராடக்டோட டைமென்ஷன்ஸ் மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நாம் டைமென்ஷன்ஸில் டாலரன்ஸ் யூஸ் பண்ணுறோம். பேசிக் டைமென்ஷன்ஸ் அண்ட் சைஸ். வாட் இஸ் டாலரன்ஸ்? அதான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி we cannot do a product 100% exact size but we can very close the size. நாம் ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டோம்னா 100% அதை நாம் கரெக்ட் சைஸில் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம டாலரன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி தான் அந்த எக்ஸாக்ட் க்ளோஸ் டு த எக்ஸாக்ட் சைஸுக்கு நம்ம வர வைக்கிறோம். In this theoretical size of the parts obtained by a design calculation called
as nominal dimensions. ஸோ அதை என்ன சொல்கிறோம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ ஒரு நம்ம கேஎம் சப்ஜெக்ட்டு இன்ஜினியரிங் தான் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும், கைனமெட்டிக்ஸ் ஆஃப் மிஷின் எலிமெண்ட்ஸு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாஃப்ட் இருக்குது. அதுக்கு டயா 1 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், டயா 2 வேல்யூ நாம் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ அந்த கண்டுபிடிச்ச வேல்யூவை தான் நாம் டாலரன்ஸ் பண்ணி அக்யூரேட்டாக இல்லாட்டியும் எக்ஸாக்டாக கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட அர்த்தம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்சுவல் டைமென்ஷன்னா என்ன, பேசிக் டைமென்ஷன்னா என்ன. ஆக்சுவல் டைமென்ஷன்னா நாம் ஒரு ப்ராடக்டை பண்ணி முடித்ததுக்கப்புறம் செக் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுதான் ஆக்சுவல் டைமென்ஷன். ஸோ அதில் எந்த மாறுபாடும் இருக்காது. பேசிக் டைமென்ஷன் தான் நம்ம ஒரு ப்ராடக்டை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்ல, அதுதான் பேசிக் டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டாலரன்ஸ். ஸோ இதை 3 டைப்பாக பிரிக்கலாம் நம்ம, பிலேட்டட், அன்லேட்டட் அண்டு லிமிட்ஸ் மெத்தட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டைப் வச்சு நாம் வந்து டாலரன்ஸ் வேல்யூ கொடுக்குறது தான் இது, அந்த டைப் தான் இது. ஃபஸ்ட் டைப் பார்ப்போம். பிலேட்டட் ஈக்குவல் அண்ட் நான் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிலேட்டட் ஈக்குவல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ +or-0.002ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2ஆக பிரித்து உங்களுக்கு ப்ளஸுக்கு ஒரு வேல்யூ மைனஸ் ஒரு வேல்யூ 2ஆக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே தான் இங்கே கீழே பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம். அன்ரிலேட்டட்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருக்கும், அது வந்து ப்ளஸுக்கு ஒரு வேல்யூ மைனஸ்க்கு 0.00 கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 2 இருக்கும், ப்ளஸுக்கு அதேமாதிரி இங்கே ப்ளஸுக்கு கட்டிட்டோம் நம்ம. மைனஸ்க்கு பார்த்திங்கன்னா இங்கே 0 வந்து மேலே போயிருக்கும், மைனஸ்க்கு வந்து டெசிமலில் உள்ள நம்பர் கீழே வந்துடும். இந்த பார்த்திங்களா, உங்களுக்கு பார்த்தா புரியும் உங்களுக்கு. ஸோ அதான் லிமிட்ஸ் மெத்தட் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 டைப் இருக்குது. ஸோ இது வந்து காமன் டைப். அதாவது லிமிட்ஸ்னால் என்னென்னா 0.005ன்னு சொல்லிட்டு இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இல்லாமல் கொடுக்குறது. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தோம்னா 4 டைப் இருக்குது. அதாவது ப்ளஸ் லிமிட்ஸ் 2 லைன்ஸ் அண்டு 1 லைன். ஸோ இந்த 2 லைனில் உள்ளதை பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். 0.005.98 இது வந்து ப்ளஸ் லிமிட்ஸு. மைனஸில் பார்த்திங்கன்னா இந்த 98 மேலே போயிருக்கும். ஸோ அதேமாதிரி தான் 1 லைனில் பார்த்திங்கன்னா இந்த 98 இங்கே வந்துருக்கும். அதே மைனஸில் பார்த்திங்கன்னா இந்த 98 இந்த சைடு போயிருக்கும். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நம்ம டாலரன்ஸ்லாம் கொடுக்க முடியாது. இது நம்ம ஒரு கூட்டாம்பக்கா இல்லை ஒரு குத்துமதிப்பாலாம் கொடுக்க முடியாது. இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எதில் கொடுக்குறாங்கன்னா ASME, அதாவது அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அது கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2009 பேஸ்டு தான் இப்போ எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ நிறையா பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.